கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூண்களை பற்றி பார்த்து கொண்டு வரோம். ஒரு சபைக்கு அதிகமாய் யார் தேவை என்றால் தூண்கள் அதிகமாக தேவை. வேதத்திலே இயேசுவை பின்பற்றின 12 பேர்களில் 3 பேரை தான் இயேசு தூண்களாக எண்ணினார். வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும், அப்ப இவங்க 3 பேரும் தூண்களாக எண்ணப்பட்டவர்கள். கேபா, யோவான், யாக்கோபு, இவர்கள் 3 பேரும் தூண்கள். அப்போ ஒரு சபைக்கு தூண்கள் தேவை என்றால் அந்த தூண்களாக மாற்றுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட மரம் தான் சீத்தி மரம். இதே போல நம்மை தூண்களாக மாற்றதான் இயேசு நம்மையும் என்ன செய்தார்? உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். ஆனா இது தூணாக உடனே மாறாது. இதில் சில தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தூண்களாக மாற முடியாதபடி சில பிரியமில்லாதவைகள் அதிலே இருக்கிறது. அதை தேவன் அகற்றும் போதுதான் அது தூண்களாக மாறும். நாம் தூண்களாக மாற வேண்டுமானால் இழைக்கப்பட வேண்டிய இடத்துல இழைக்கப்பட வேண்டும், செதுக்கப்பட வேண்டிய இடத்துல செதுக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டிய இடத்துல உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்மில் செய்கிறவர் தேவன். அப்படி செய்யும் போது நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்மை கர்த்தர் உடைப்பார், உருவாக்குவார், செதுக்குவார், இன்னும் அதிகமாய் நம்மை தூணாக என்ன செய்வார்? மாற்றுவார். இப்ப இந்த தூணாக மாற்ற வேண்டிய மரம் எப்படி இருக்கிறது என்றால் முட்களாலும் கிளைகளாலும் நிறைந்திருக்கிறது. இந்த இரண்டும் உள்ள மரத்தை இயேசுவால் தூணாக மாற்ற முடியாது. ஆதலால் முதலாவது முட்களை இயேசு வெட்டினார். இரண்டாவது இந்த மரத்தில் இருந்து கிளைகளை இயேசு வெட்டுகிறார். ஒரு மரத்தில் அநேக கிளைகள் இருக்கும். நம்ம போது 3ஆவதாக ஒரு கிளையை பற்றி நம்ம படிக்க போறோம். அது என்ன கிளை என்னால் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு கிளை. இது இந்த சீத்தி மரத்துல இருந்தது. இதையும் இயேசு அகற்றினார். இது அகற்றப்பட்டால்தான் இது தூணாக மாற முடியும். அப்ப நம்மில் சில நாம் தேவனால் பயன்படுவதற்கும், நாம் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மில் தேவனுக்கு பிரியமில்லாத கிளைகள் அடுத்தது என்ன என்றால் கீழ்ப்படியாமை. முதலாவது, கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், அதனால என்ன பலன்கள் வரும் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த கீழ்ப்படியாமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்கிற எண்ணங்களும் வாஞ்சைகளும் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். முதலாவது, கீழ்ப்படியாமையினாலே என்ன வரும்? இந்த கீழ்ப்படியாமை ரட்சிக்கப்பட்ட நமக்குள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நமக்குள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்குள் இது இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கக்கூடாத ஒன்றுதான் கீழ்ப்படியாமை. ஏன்னா முன்பு நாம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, அப்போ நம்மகிட்ட கீழ்ப்படியாமை என்கிற கிளை இருந்தது. ஆனா அப்ப தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மரம் தான் நாம. இப்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மிடத்துல கீழ்ப்படியாமை என்கிற கிளை இருக்கவே கூடாது. அப்ப நம்ம தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல, இவ்வுலகத்தை வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஆனா இப்போது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார்.
நம்மை தூணாக மாற்றுவதற்கு சீத்தி மரமாகிய நம்மை கத்த தெரிந்து கொண்டார். அப்ப நம்மிடத்துல அகற்றப்பட வேண்டிய கிளை என்னது? கீழ்ப்படியாமை. ஏன்னா இது தேவன் பயன்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் இது எப்படி இருக்கிறது? தடையாக இருக்கிறது. தேவனுக்கு நம்ம மேல ரெண்டு வாஞ்சை உண்டு. நம்மளை பயன்படுத்தணும்னு அவர் விரும்புவார். ரெண்டாவது, அவர் என்ன விரும்புவார்? நம்மை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். இந்த ரெண்டு விருப்பமும் நம்மை நிறைவேற வேண்டுமானால் நம்மிடத்தில் இருந்து கீழ்ப்படியாமை என்கிற கிளை என்ன செய்ய வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். இப்ப கீழ்ப்படியாமை இருந்தால் அதற்குரிய பலன் என்ன? அது என்னை எங்கே கொண்டு போகிறது? இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதுல 20வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல. அப்ப மரணத்துல யாதொரு வித்தியாசமும் இல்லை. அவிசுவாசி மரிப்பதும் ஒன்றாக தான் இருக்கிறது, இவர்கள் மரிப்பதும் ஒன்றாக தான் இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போக வேண்டிய இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். காரணம் கீழ்ப்படியாமை. நான் அவர்களை அழித்தது போல உங்களை நான் என்ன செய்வேன்? அழிப்பேன் என்று சொன்னார். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அவிசுவாசிக்குள்ள கீழ்ப்படியாம இருந்தா ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள தேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். ஏன்னா நமக்கு மாதிரி யாரு? இயேசுதான். அதனால நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளை தான் நம்ம பின்பற்றி போகணும். அதுக்காக தான் இயேசு இந்த வேதத்தை நமக்கு என்ன செய்தார்? தந்தார். அப்ப நம்மகிட்ட கீழ்ப்படியாம இருந்தால் நமக்கு என்ன வருகிறது? அழிவு வருகிறது. மற்ற ஜனங்களை அழித்தது போல இயேசு நம்மையும் அழித்து போடுவாராம். அப்ப கீழ்ப்படியாமை என்னை எதற்கு நேராய் கொண்டு போகிறது? அழிவுக்கு நேராய் என்னை கொண்டு போகிறது. அடுத்து இரண்டாவது, கீழ்ப்படியாமை என்னை எதற்கு நேராய் கொண்டு போகிறது? என்னாகமம் 20ஆம் அதிகாரம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ கீழ்ப்படியாமை இரண்டாவது என்ன செய்கிறது என்றால் நமக்கு சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. தேவன் இவங்களுக்குன்னு கானான் தேசத்தை வச்சார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்தார். ஆனா இவங்களால அதை பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக தான் வச்சிருக்கார். ஆனா நாம அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கீழ்ப்படியாம இரண்டாவது என்ன செய்கிறது? ஆனால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. அதுதான் இரண்டாவது கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய பலன். மூணாவது வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். 31ஆம் வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். அப்ப கீழ்ப்படியாமை மூன்றாவது என்னை எங்கே கொண்டு போகிறது என்றால் சில சேதங்களுக்கு என்னை உண்டாக்குகிறது. ராகாப் எரிகோவில் இருந்தால் அந்த எரிகோவில் உள்ள ஜனங்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை என்கிற கிளை இருந்தது.
ஆனா அதே கிளை யார்கிட்ட இல்லை? ராகாப்பிடம் இல்லை. ஆதலால் லாகாப் அவர்களை போலவே அவர்களுக்கு வந்த சேதம் இவர்களுக்கு என்ன செய்யவில்லை? வரவில்லை. அப்போ நமக்கு சேதங்கள் அதிகமாய் வராமல் இருக்க வேண்டுமானால் கீழ்ப்படியாமை என்கிற கிளையை நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். நான்காவது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அதிலே 15வது வசனத்தை வாசிங்க. அப்போ நாம 4வது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாய் இருக்கும். அப்ப கீழ்ப்படியாமை என்கிற கிளை எனக்கு எத்தனை காரியங்களை கொண்டு வருகிறது என்று பாருங்க. முதலாவது நமக்கு அழிவை கொண்டு வருது. இரண்டாவது எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாக மாறுகிறது. மூன்றாவது அந்த கீழ்ப்படியாமல் அநேக சேதங்களை கொண்டு வருகிறது. நான்காவது கீழ்ப்படியாமை கர்த்தருடைய கையை எனக்கு விரோதமாய் கொண்டு வருது. கடைசியாக 5வது கீழ்ப்படியாமை எதை கொண்டு வருகிறதுன்னு பாருங்க. அது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப 5வது கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன வரும் என்பது இதுல போட்டிருக்கு. என்ன வரும்? சாபம் வரும். உடனே பாஸ்டர் சாபம் விடுறான்ற கூடாது. வேதத்துல என்ன போட்டிருக்கு? சாபம் வரும். அப்ப 5 காரியம் நான் கெட்டு போக என்னிடத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமையே அது காரணமாக மாறுது. நம்ம யாரையும் சபிக்க கூடாது, சாபம் வரும்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற சுவாபம் அவங்களுக்கு இந்த 5ஐயும் கொண்டு வருது. அப்ப நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டிய கிளையை நாம் அகற்றினால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாறலாம். தேவனாலும் நாம் என்ன செய்யப்படலாம்? பயன்படுத்தப்படலாம். இப்ப கீழ்ப்படியாமை என்கிற கிளையை பற்றி பார்த்தோம். இப்ப கீழ்ப்படிதலை பற்றி நம்ம பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல சில 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். முதலாவது எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு. அப்ப முதலாவது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் நம்மகிட்ட மிக 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 அவசியமானது. இதற்கு கீழ்ப்படியாமல் வேறு எதற்கு கீழ்ப்படிந்தாலும் அந்த கீழ்ப்படிதல் தேவனாலே அங்கீகரிக்கப்படாது. இவங்க எல்லா காரியத்துக்கு கீழ்ப்படிந்தாலும் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்துல நீங்க எனக்கு கீழ்ப்படியல. அப்ப இயேசு நாம எல்லா வசனங்களுக்கும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சா யாருக்கு ஆசீர்வாதம்? அப்ப நம்ம யாருக்கு முதலாவது கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். இரண்டாவது அப்போஸ்தலர் நிருபம் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால்
ஊழியருக்கு கீழ்ப்படியவில்லை. எந்த ஊழியருக்கு கீழ்ப்படியவில்லை? 38ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனிடத்திலிருந்து ஜீவ வாக்கியங்களை பெற்று கொடுக்கிற ஊழியக்காரருக்கு நம்ம 2வது கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஒண்ணு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். 2வது, தேவனுடைய ஊழியருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். 3வது, ரோமர் 2ஆம் அதிகாரம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 2:8. மூன்றாவது, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். முதலாவது, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய ஊழியருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 3வது, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 4வது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது, 4வது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நாம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். 5வது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:21. இதுல எல்லாருக்குமே அடங்கிடும். ஒருவருக்கு ஒருவர்னால சின்னவன் பெரியவன் அந்த இதே வராது. தெய்வ பயம் இருந்தாலே ஒருவருக்கொருவர் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். தெய்வ பயத்தோடு கீழ்ப்படி. தெய்வ பயம் இருந்தாதான் என்ன வரும்? கீழ்ப்படிதல் வரும். ஒருவருக்கொருவர், 5வதாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். சிறு பெண் அவ சொன்னதை கேட்டு நாகமான் கீழ்ப்படியாமல் போயிருந்தார். ஆனால் அவனுடைய குஷ்டம் என்ன செஞ்சிருக்காது? விடுதலை அவனுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியணும். சிறு பிள்ளை ஆனாலும் அது சத்தியத்தை சொல்லுகிறதென்றால், அந்த பிள்ளை நம்மை தேவனுடைய வழியில நடத்துகிறதென்றால் அதற்கு நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும். அது சொல்லுகிற காரியம் தேவனுக்கு நேராய் நம்ம நடத்துகிறதா இருக்க. இப்போ சிறு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் இதை மாத்துங்கன்னு, உங்களுக்குள்ள இந்த சுபாவத்தை மாத்துங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா அது என்ன எங்க நடத்துது? நித்தியத்துக்கு நேரா நடத்துது. அதனாலதான் இயேசு பவுல் சொன்னா, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. அதுல கீழ்ப்படிதல்ல பெரியவங்களும் இல்லை, சின்னவங்களும் இல்லை, அவிசுவாசிகள் இல்லை, விசுவாசிகள் இல்லை. அவிசுவாசி ஒரு காரியம் நல்லது சொன்னாலும், சர்ச்சைக்கு போன்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா அவன் என்ன எங்க நடத்துதான்? சத்தியத்துக்கு நேரா நடத்துதான், நித்தியத்துக்கு நேரா நடத்துதான். இப்பெல்லாம் அவிசுவாசி சொன்னாதான் அநேகர் எங்கேயோ போறாங்க, சர்ச்சைக்கு போறாங்க. அப்ப அவிசுவாசின்னு கூட பார்க்க கூடாது. அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். ஏன்னா அவங்க நம்மளை எங்க நடத்துதாங்க? தேவனுக்கு நேரா தான் நடத்துதாங்க. அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்போ கீழ்ப்படியாமை பற்றி பார்த்தோம். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் என்று பார்த்தோம். இப்ப கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? இதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க.
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால், அப்ப கீழ்ப்படிந்தால் என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கொண்டு அநேகருக்கு எப்படி மாற்றுவார்? ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீயோ கடன் வாங்காய், அநேகருக்கு நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். அப்ப அவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா? அப்ப நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு படிப்பு எங்க இருக்குன்னா கீழ்ப்படிதல்ல தான் இருக்கு. கலெக்டர் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், ஆனா எது படிக்கணும்? கீழ்ப்படிதலை படிக்கணும். கீழ்ப்படிதலை படிக்காம எத்தனை டிகிரிய படிச்சிருந்தாலும், எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருந்தாலும் அது பிரயோஜனமற்றது. அதனால இயேசு பட்ட பாடுகளினாலே அவர் என்ன கற்றுக்கொண்டார்? அத படிச்சார். அத அவர் படிச்சதுனாலதான் அவரை பிதா அவ்வளவு தூரம் உயர்த்தினார். அப்ப எதை படிக்கமோ இல்லையோ, வேதத்திலிருந்து நம்ம முதலாவது கீழ்ப்படிதலை படித்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போகும். மெயினா நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னது? கண்டிப்பா கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதல் தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தருது, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றுது. அடுத்து அண்ணாதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க பேதுரு என்ன சொன்னான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு மிக மிக அவசியமானது என்னதென்றால், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிதல் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. காரணம், அது என்னை ஆசீர்வாதிக்கப்படும், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமோ மாற்றும். அடுத்து கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கீழ்ப்படிஞ்சா அடுத்து நமக்கு என்ன கிடைக்கிறது? 32ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வாசிங்க. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்ப பரிசுத்த ஆவி எப்போ வருமானால், நம்மிடத்துல எப்போ கீழ்ப்படிதல் வருதோ அப்போதுதான் பரிசுத்த ஆவியும் வரும். அப்ப கீழ்ப்படுகிறவர்களுக்காக ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கார். அப்ப யோசேப்புக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் கொடுத்தார். காரணம், அவன் அவருக்கு என்னதென்றான்? கீழ்ப்படிந்தான். அப்ப கீழ்ப்படிதல் இந்த உலகத்திலும் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது, ஆவிக்குரிய ரீதியத்திலும் எனக்கு என்ன தருகிறது? ஆசீர்வாதத்தை தருது. அப்ப கீழ்ப்படிதல் தான் நம்ம எங்க நடத்துகிறது? ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுகிறது. அப்ப தேவன் பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால், எண்ணில் அகற்றப்பட வேண்டிய முதல் 3வது கிளை கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை என்கிற கிளை சீத்தி மரத்துல இருக்கிற வரைக்கும், தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது தேவனால் பயன்படுத்தப்படாது. அது எஜமானால் உபயோகிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறாது. ஏன்னா இது தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். ஏன்னா இதுக்கு தண்ணி சப்ளை இல்லை, வனாந்தரத்துல இருந்தது, தெளிவான தண்ணீர் கிடைக்கல. பரிசுத்த ஆவியானவரால் தண்ணீர் கொடுக்கப்படல். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் தண்ணீர் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஆவி சகலத்தையும் குறித்து என்ன செய்யும்? போதிக்கும். அப்படி போதிக்கும் போது அதெல்லாம் தன்னாலே என்ன செய்யும்? அவர்களுக்குள்ள இருந்து அது நீங்கும். அதனால்தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து அவர் தான் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருந்த மரம் நம்மை, தண்ணியே இருக்காது, பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீரே நமக்கு கிடைக்கல. அப்ப சத்தியம்னா என்னன்னே நமக்கு தெரியல.
அதனால அதெல்லாம் இருந்தது. இயேசு அப்ப அதை கண்டுக்கிட மாட்டார். ஆனா இப்ப சத்தியத்தை அறிஞ்சிட்டோம். இப்ப சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நம்மகிட்ட கீழ்ப்படிதல் இல்லையானால் சில ஆசீர்வாதத்தை கதவை போட்டு லாக் பண்ணிடுவார். இந்த கீழ்ப்படிதல் எப்போ வருதோ அப்ப அதையும் திறந்துடுவார். விக்கிரகத்தை தொழுது கொள்ளும் போது கிடைக்காத ஆசீர்வாதம் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்த போது ஆபிரகாமுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது. விக்கிரகத்தை செஞ்சான், அதையே வழிபட்டான், அந்த விக்கிரகத்தால கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் இயேசுவின் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தது. அந்த கீழ்ப்படிதல் அவன்கிட்ட கடைசி வரைக்கும் போகவும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தான், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார், சகல காரியங்களிலும் ஆசீர்வதிச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒரே ஒரு காரியத்துலதான், கீழ்ப்படிதல். நம்ம எதனாலும் கற்றுக்கொண்டோமோ தெரியாது. பிஎஸ்சி என்ன படிச்சிருக்கோமோ அது வேண்டாம். முதலாவது என்ன படிக்கணும்? கீழ்ப்படிதலை படிக்க. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள. அதை கற்றுக்கொண்டாலே போதும். கீழ்ப்படிதல் வந்துட்டாலே போதும். நமக்கு எல்லா ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். சரி, ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியிலே கூட்டி சேர்த்து யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியங்கள் எங்களுக்கு நீர் தந்து, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இவ்வளவு சத்தியங்களை கேட்க முடியாமல் இருக்கிற வேளையில் கர்த்தாவே, எங்களுக்கு நன்ற ஒரு சத்தியத்தின் வாசலை எங்களுக்கு நீ திறந்து தந்தீரே. எங்கள் கண்களை நீ திறந்து தந்தீரே. அந்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாய் கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபதாரும், எங்களுக்கு நீர் கற்றுதாரும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.